ஞானமுத்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் அருள்வாக்கு ஜோதிடர் செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் மிதுன ராசி மற்றும் மிதுனம் லக்கணத்தில் ஒரு நண்பர் பிறந்திருக்காரு அப்படின்னாச்சுன்னா, இந்த நண்பருக்கு எந்த எந்த உறவுகள் உங்களுக்கு பிரச்சனையை தரும் அப்படிங்கிறத பற்றி இப்போ தெளிவாக சொல்கிறேன். எதுக்கு இந்த உறவுகளை பற்றி இவ்வளோ தெளிவாக சொல்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அளவுக்கு அதிகமாக ஏற்படுத்துறதுக்கு உண்டான அமைப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா உறவுகள் மட்டும்தான். காசு பணம் அப்படிங்கிறது ஒரு பொருள் கிடையாது. காசு பணம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். நம்மளுடைய உழைப்பில் நம்ம சம்பாதிப்போம். நம்ம உழைப்பு முன்னப்பினா இருந்தாலும் வருமானங்கள் முன்னப்பினா இருக்கும். அதனால பெருச தொந்தரவு கிடையாது. ஆனால் சில உறவுகள் காயப்படுத்திட்டு போவோம் பாருங்க. அந்த உறவுகளால் ஏற்படுத்துகிற வலி பார்த்தீங்கன்னா உயிர் உள்ளவரை, காலம் உள்ளவரை நம்மளுக்கு குத்திக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உறவுகள் உங்களுக்கு யார் யார் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா, அந்தந்த உறவுகள் உங்கள் வீட்டில் உங்களுக்கு ரொம்ப நெருங்கி வர்றாங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் அந்தந்த உறவுகிட்ட கொஞ்சம் விலகி இருங்கள். சில பேர் சொல்லும்போது ஒரு மாற்று கருத்து இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்த உடனே இல்லையே எனக்கு இந்த உறவுகளை நல்லா யோகமாக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக யோகமாக இருக்கிற உறவுகள் நெருங்கி தான் வரும். அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் அது 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு இருக்கும்போது அந்த உறவுகளால் தான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாளில் கஷ்டம் நஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக அரங்கேறும். அடியேன் உணர்ந்த விஷயம், என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள், என்னுடைய உறவுகள் எனக்கு உணர்த்திய விஷயங்கள் இதுதான். எங்கள் வீட்டிலே நாங்கள் 6 பேர் இருக்கிறோம், சரிங்களா? பிள்ளைகள் 4, நாங்கள் கணவன் மனைவி 6 பேர். 6 பேருக்கும் 6 ராசி 6 லக்கணங்கள். கிட்டத்தட்ட கணக்கு பண்ணிங்கன்னா 12 ராசி லக்கணத்துக்கு உண்டான அமைப்பு எங்கள் குடும்பத்திலே இருக்குது. அப்போ எனக்கு எந்தெந்த உறவுகள் எந்தெந்த காலகட்டங்களில் எனக்கு வேதனை ஏற்படுத்தியிருப்பாங்க, எந்தெந்த உறவுகளால் நான் அசிங்கப்பட்டிருப்பேன், எந்தெந்த உறவுகள் என்னை ஏமாத்திருப்பாங்க, எந்தெந்த உறவுகள் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க எனக்கு தெளிவாக தெரியுமில்ல. அப்போ இதை வச்சு தான் நான் ஒரு வீடியோ ரெடி பண்ணுறேன். இந்த எந்தெந்த விஷயத்தில் நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறத. ஏன் இதை நம்ம என்ன கொஞ்சம் ஆழமாக சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாச்சுன்னா, நல்லா தான் இருக்கும் உறவு. சில உறவுகள்கிட்ட பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுத்து ஏமாந்துருப்போம். சில உறவுகிட்ட பணத்தை வாங்கிட்டு நம்ம கொடுக்க முடியாமல் தவிப்போம். சில உறவுகிட்ட தங்க நகையை கொடுத்து வச்சு அப்புறம் வாங்கிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஆனால் அந்த தங்க நகையை திருப்பி நமக்கு வராமல் போயிடும். சில உறவுகளால் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட அமைப்பு, அது சொத்து விஷயமா இருக்கலாம், அடிதடியாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம போகிற சூழ்நிலை உருவாகுதில்லை. இதெல்லாம் உறவுகளால் ஏற்படுற விஷயம். நண்பர்கள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அது வேற. ஆனால் இந்த உறவுகள்கிட்ட நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க காயப்படுத்தி விட்டு போனாங்கன்னா அந்த காயத்துக்கு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் மருந்து போட்டுட்டு இருந்தாலும் சரி, அதோட வடு மாறவே மாறாது. அப்போ மிதுனம் ராசி மிதுனம் லக்கணத்தில் ஒரு அன்பர் பிறந்திருக்கிறாரு. சரி, மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் உங்கள் குடும்பத்தில் ஒரு நபர் இருக்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த நபர் உங்கள் வீட்டில் இருக்கும் வரை அந்த ஜாதகத்தில் அந்த மிதுன ராசி சம்பந்தப்பட்ட உறவுகள் எது உள்ள வந்தாலும் நீங்கள் எல்லாருமே கவனமாக இருக்கணும். சரி, இதெல்லாம் எப்போ அரங்கேறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா போகும். மாமன் மச்சான் அப்படி இப்படின்னு கொண்டாடிட்டு இருப்போம். தலைக்கு மேலே தூக்கி வச்சு நம்ம தான் ஆட்டம் பாட்டம் போட்டுருப்போம். அவங்க நம்மளை தலைக்கு மேலே தூக்கி வச்சு ஆட்டம் போடுவாங்க. ஆனால் இந்த ஏழரை அஷ்டம சனி உள்ளே வருது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் அவங்க சுய புத்தி வெளியே வரும். அழகாக செய்வாங்க, வச்சு செய்வாங்க. சனி பகவான் அவங்க மூலமாக தான் அவங்க ஆப்படிப்பார். அதே சமயத்தில் 6, 8 திசாபுத்தி நடக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு அவங்களால பிரச்சனைகள் வரும். சரி, இது 6, 8ன்னு எப்படி? இப்போ உதாரணமாக சொல்லிடுறேன். சூரியன் 6, 8ஆக வர்ற சூரியன் 6, 8 தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, நல்லா செக் பண்ணி பாருங்க. இவங்களால டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட செலவுகள் பிரச்சனைகள் இது போன்ற உருவாகும். சந்திரன் சம்பந்தப்பட்டு இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, மிதுன லக்கணமாச்சு, சந்திரன் அங்கே விருச்சிக ராசியில் உட்காண்டாருன்னு வைங்களா. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய்மாமன் சம்பந்தப்பட்ட சித்தி உறவுகள், தாய்மாமன் இவங்க கிட்ட நம்ம பணத்தை கொடுத்து ஏமாறது, இது போன்ற விஷயங்கள். ஏன்னா தனாதிபதி உங்கள் ராசி லக்கணத்துக்கு சந்திரன் தனாதிபதி 6ல் இருக்கிறார் அப்படிங்கும்போது அங்கே சித்தி தாய்மாமன் போன்ற உறவுகள்கிட்ட பணம் கொடுத்து வாங்குறது, அதனால நமக்கு பிரச்சனை ஏற்படுத்துறது. அடுத்து செவ்வாய் அப்படின்னாச்சுன்னா கோர்ட்டு கேஸ் தான். அதில் எந்த மாற்றம் கிடையாது. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி எழுதிட்டு போயிடும். குரு அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய பணம், மொத்த பணமும் உங்கள் தங்க நகை உட்பட எல்லாமே அங்கே லாக் ஆக போகுதுன்னு அர்த்தம். புதன் அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நிலம் சார்ந்த பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டு கோர்ட்டு கேஸ் அலைய விட்டுருவாங்க. அதே சமயத்தில் சனி சம்பந்தப்பட்டால் அங்கே பார்த்தீங்கன்னா அப்பாவளி சொத்து அம்மாவளி சொத்தை இந்த மாதிரி பிரச்சனை உள்ள வந்துடும். அதே சமயத்தில் சனி பகவான் உங்களுக்கு கோர்ட்டு கேஸுக்கு ஈஸியாக அழகாக கூட்டிட்டு போயிடுவார். அழகாக சொல்ல வேண்டிய கிடையாது. இவங்களாலையும் தொல்லைகள் இருக்கும். இது ராகு கேதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ராகு கேது உங்கள் ஜாதகத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்குது, அந்த ஸ்தானாதிபதி யோகமாக இருக்கிறாரா அப்படிங்கிற வச்சு நம்ம கணக்கு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ சுக்கிர பகவான் அப்படிங்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்கள் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள், சரிங்களா, பூர்வீக சொத்து அதிர்ஷ்டங்கள், இது எல்லாத்தையும் சுக்கிர பகவான் தசை நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த உறவுகள்கிட்ட கொடுத்து நம்ம ஏமாந்து ஏன்டா இந்த உறவை சந்தித்தோம், இதனால தான்டா வாழ்க்கையில் கஷ்டப்படுறோம்னு நினைக்கிற அளவுக்கு அந்த சூழ்நிலையை கொண்டு நிறுத்தும்.
இது எந்தெந்த உறவுகள் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். இந்தந்த திசையில் வந்தால் இந்தந்த பிரச்சனை உள்ள வரும்னு சொல்லிட்டேன். அது எந்தெந்த உறவாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து மிதுன ராசி மிதுன லக்கணம் காலதேவனுக்கு 3, சரிங்களா? இந்த லக்கணத்துக்கும் ராசிக்கும் அதிபதியாக வருவர் புதன் பகவான் வர்றாரு. இந்த புதன் அப்படின்னாலே வந்து ஒரு பஞ்சாயத்து தான். புதன் அப்படின்னாலே ஒரு பஞ்சாயத்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா புதன் அப்படிங்கிற ஒரு காலதேவனுக்கு 6ஆம் அதிபதி. எங்கே இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் அவர் அங்கே ஒரு மாயாஜால வித்தியை பண்ணிட்டு தான் இருப்பார். மகாவிஷ்ணு கண்ணன் பண்ணுவார்ல மகாபாரதத்தில், அந்த மாதிரி அவரோட வேலை செஞ்சுட்டு தான் இருப்பார். அப்போ புதன் இருக்கிற அந்த புதன் வீட்டில் இங்கே சம்பந்தப்பட்டதனால் நல்லா செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் நீங்கள் இழந்து நிற்கிற சூழ்நிலை உருவாகும். அது எந்தெந்த வழிங்கிறத அந்த உறவு வழியை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. கரெக்டாக நீங்கள் அந்த உறவுகள்கிட்ட வந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கும்போது கண்டிப்பாக எந்த தொந்தரவும் இல்லை. வாழ்க்கையில் வந்து மனம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் நீங்கள் வந்து ஒரு அடி வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். சரிங்களா? சரி, மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா, உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்குற ராசி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி. விருச்சிக ராசி வந்து உங்களுக்கு 6ஆம் இடம் காலதேவ கணக்குப்படி 8ஆம் இடம். அப்போ 6ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துக்கு எந்த உயிர்காரத்தும் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பெண் ராசி. சித்தி சம்பந்தப்பட்ட உறவும் தாய்மாமன் சம்பந்தப்பட்ட உறவும் உங்களுக்கு வந்து எந்த சூழலையும் உங்களுக்கு வந்து லாபங்களை பெருசாக கொடுக்காது. நல்லா தெளிவாக கேட்டுக்குங்க. அது வந்து 6, 8 சம்பந்தப்பட்ட அமைப்பு. காலதேவ கணக்குப்படி 8, உங்கள் ராசிப்படி பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது வந்து 6ஆம் இடம். அப்போ சித்தி சார்ந்த உறவுகள், தாய்மாமன் சார்ந்த உறவுகள், இவங்களால் வந்து உங்களுக்கு வந்து காலம் முழுவதும் தொல்லைகள் இருக்குமே தவிர அதனால் வந்து லாபங்கள் இருக்காது. சரி, அந்த ராசி அதிபதி வந்து 6ஆம் அதிபதி, அவர் வந்து லாபாதிபதி அவர் தானே அப்படின்னா 6ஆம் இடத்து பலனையும் 8ஆம் இடத்து பலனையுமே லாபமாக செய்வாரே தவிர அதனால் வந்து லாபத்தை கொடுப்பாரான்னா, சில இடங்களில் வந்து செவ்வாய் பகவான் வந்து ராஜ யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்களோடு சேர்ந்து இருந்து இக்கட்டான சூழல் மறைஞ்சிருந்தால் ஒரு சில பேருக்கு நன்மைகள் இருக்கும். ஆனாலும் கண்டிப்பாக அவங்களால் உங்களுக்கு வந்து ஒரு கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் போய் அவங்க போயிட்டு இருப்பாங்க. நீங்கள் போகிறது இப்படி ஏதோ ஒரு சிக்கலில் அவங்களால நீங்கள் ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக அனுபவிக்கிற நேரிலும் கவனமாக இருக்க வேண்டியது இந்த உறவுகள்கிட்ட. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் பெரியம்மா இருக்கிறாங்க, பெரியம்மாவோட முதல் குழந்தை என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு, அதாவது உங்கள் சகோதர உறவுன்னு எடுத்துக்கிங்களா, அந்த உறவு இருந்தாலும் அவங்க மூலமாகவும் நீங்கள் வந்து சில தொழில் அனுபவிக்கிற சூழ்நிலை உருவாகும். கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பாதகத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஸ்தானம் உங்கள் ராசிக்கும் லக்கணத்திற்கும் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசு ராசி. தனுசு ராசி காலதேவ கணக்குப்படி 9ஆம் இடம், இறைவன் சன்னிதானம். அதே சமயத்தில் அது உங்களுடைய ராசி லக்கணத்திற்கு 7ஆம் இடமாக அது மாரகமாக, அதாவது பாதகமாக செயல்படுவதால் நீங்கள் கோவிலுக்கு போனாலே பிரச்சனை அப்படிங்கிறது நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கிறேன். ஆனால் இந்த ஸ்தானம் வந்து உங்களுக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருனா என்ன? பணம் சார்ந்த விஷயங்கள். குருனா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், உங்களுக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் சாப்பிட்ற உணவு சார்ந்த விஷயங்கள் குரு கணக்கு எடுத்துக்கங்க. இதில் வந்து எந்தெந்த உறவுகள் அவங்க தொல்லை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணவன் அல்லது மனைவி இவங்களுக்குள்ள பிரச்சனையாக தான் இருப்பாங்க. ஒன்றுக்கு ஒன்று பாதகமாக வர்றதுனால ஒரு பிரச்சனையாக தான் வாழ்க்கை கண்டிப்பாக ஓடும். அதே சமயத்தில் இதில் பாதகம் எப்படி உள்ள வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணவர் மனைவிக்கு தெரியாமல் யாருக்கா பணம் வாங்கி கொடுக்கறது, மனைவி கணவன் தெரியாமல் பணம் வாங்கி கொடுக்கறது, இது போன்ற விஷயங்களையும் சிக்கலை ஏற்படுத்தும். இது தெரிய வரும்போது பிரச்சனையை ஏற்படுத்தும். இந்த மாதிரி கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய 2வது குழந்தை என்று சொல்லக்கூடிய குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தையாலும் உங்களுக்கு அடிக்கடி தொல்லை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு பாதகத்தை செஞ்சு கொண்டே இருக்கும். காசு பணம் பொருளாதாரம் எல்லாமே அந்த குழந்தையாலே செலவழிஞ்சிருக்க மாதிரி சூழ்நிலை இருக்கும். அவங்க அதையும் நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். அதுக்காக குழந்தைய நம்ம வேண்டாம்னு சொல்ல முடியாது. நம்ம உறவுகளை சொல்லும்போது அந்த குழந்தையை சேர்த்து சொல்கிறேன், அவ்வளோதான். குழந்தை நம்ம குழந்தை தான், நம்ம தான் அதை பாதுகாத்துக்கணும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆன நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய முதல் சம்பந்தி என்று சொல்லக்கூடிய உறவு. திருமணம் ஒரு பொண்ணை கல்யாணம் கட்டி கொடுத்துட்டோம், ஒரு மாப்பிள்ளை நம்ம ஒரு பொண்ணு நம்ம ஒரு மருமகளை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னாச்சுன்னா அவங்க வர்ற முதல் சம்பந்தி உங்களுக்கு வந்து பாதகமாகவே செயல்பட்டு கொண்டு இருப்பாங்க. ஆரம்பத்தில் சர்க்கரையாக பேசுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா காலதேவனுக்கு 9ஆம் இடம். அப்போ வந்து அவங்க பேசுகிறது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல யோகமாக இருக்கிற மாதிரியே பேசுவாங்க. ஆனால் மறைமுகமாக உங்களுடைய பாக்கியங்களை அவங்க அடைஞ்சிக்கிட்டே இருப்பாங்களே தவிர உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய பணம், உங்களுடைய நகை எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு பாதகம் மறைமுகமாக நடந்து கொண்டே இருக்கும். ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலதேவனுக்கு 9ஆம் இடம் சம்பந்தப்படுறதுனால வந்து பாருங்கள், சில பேருக்கு வந்து தந்தையே உங்களுக்கு பிரச்சனையாக இருப்பார். தந்தைக்கு செலவு பண்ணி உங்கள் கஷ்டம் உங்கள் காலம் வந்து கொஞ்சம் போகும். சில அன்பர்களுக்கு அவங்க ஜாதகப்படி ராசி லக்கணம் ஒரு போல் அமைஞ்சவங்களுக்கு தான் இது. சில பேருக்கு லக்கணம் வேற வந்துடும், ராசி வேற வந்துடும். அப்படி வரும்போது அந்த ராசிக்கு என்ன சொல்றேன்னு பாருங்க, அதையும் இதையும் பொருத்தி பாருங்க, தெளிவாக புரியும். சரிங்களா?
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில அன்பர்களுக்கு வந்து 2 தாரம் 2ஆம் தாரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொண்டு வரும். அவங்க வந்து வீட்டில் இருப்பாங்க. சில பேருக்கு வந்து இல்லீகலாக ஒரு பிரச்சனை இருக்கும். அவங்ககிட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் போகும்போது என்ன ஆகுன்னா சம்சார நகையெல்லாம் கொண்டு அங்கே கொடுக்கறது, இந்த மாதிரி சில விஷயங்கள். இது ஆணுக்கும் பொருந்தும், ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருவருக்குமே பொருந்தும். இந்த மாதிரி ஒரு அமைப்பில் வந்து ஒரு கேட்டகரியில் வந்து உங்களை சிக்க வச்சு அதனால் ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான சூழல் உருவாகும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுடைய 3வது குழந்தை, அதே சமயத்தில் உங்களுடைய உறவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா காலதேவனுக்கு 9ஆம் இடமாக தனுசு ராசி செயல்படுவதால் மச்சினன் மச்சினிச்சி சார்ந்த உறவுகள், மாமன் உறவல் தாய் மாமன் உறவுன்னு வரும்போது எங்கள் மாமன் உறவு உள்ள வந்துடும், சோழி முடிஞ்சு போச்சு. ஆனால் இது வந்து மச்சினிச்சி சார்ந்த உறவுகள். அதாவது நம்ம பொண்ணு எடுத்துருக்கோம், அவங்களோட மச்சானே எடுத்துக்கலாம். சரிங்களா? பொண்ணு எடுத்துருக்கோம், அவங்களோட மச்சானே எடுத்துக்கலாம். இல்லை நம்ம வந்து பொண்ணு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மச்சான், இந்த மாதிரி உறவு எடுத்துக்கங்க. உங்களுக்கு வந்து மாமன் மச்சாங்கிற உறவு, மச்சினிச்சி குழந்தையா போன்ற உறவுகள், மச்சன் சார்ந்த உறவுகள், இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு காலத்தில் பாதகத்தை கண்டிப்பாக செய்யும். நம்ம நினச்சிருப்போம் நம்ம குழந்தையா அப்படி செய்வாங்க, நம்ம மச்சான் அப்படி செய்வான். அதுக்கு இந்த கிரகங்களுக்கு வந்து இந்த கிரகங்களுக்கு இந்த இதெல்லாம் கணக்கே கிடையாதுங்க. அந்தந்த காலகட்டம் வரும்போது கரெக்டாக அடிக்கும் இடத்துல அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் கிரகங்கள். சரிங்களா? அப்போ ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டியது நீங்கள் மட்டும்தான். இந்த மாதிரி உறவுகள் தெளிவாக இருக்கணும். இதில் என்ன ஒன்று, உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் காலதேவ கணக்குப்படி 8ஆம் இடமாக வருது பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் பார்ட்னர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? லைஃப் பார்ட்னர் இந்த மாதிரி அமைப்பில் வருதுங்களா? அந்த மாதிரி உறவுகளே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். சரிங்களா? எப்போவுமே கவனமாக இருக்க வேண்டியது இந்த ராசியில் இந்த உறவுகள் கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 8ஆம் இடமாக வேலை செய்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி. காலதேவ கணக்குப்படி 10வது ராசி. அப்போ 8, 10 சம்பந்தப்பட்டாச்சு. என்ன நடக்கும்? தொழிலுக்காக நீங்கள் வந்து உங்கள் மச்சன் சார்ந்த உறவுகள்கிட்ட வந்து பணத்தை கொடுக்கறது, அவங்க மூலமாக அவங்கள்ட்ட பணத்தை வாங்குறது, நீங்கள் கொடுக்குறது, இது போன்ற விஷயத்தை தொழில் செய்கிறக்காக உள்ளே போட்டு அது மூலமாக அந்த 8, 10 சம்மந்தப்படும்போது தொழில் கர்மாவின் அடிப்படையில் நஷ்டமாகி போயிடுது. அப்போ என்ன ஆகும்? இதனால் பிரச்சனை உருவாகி உங்கள் நகை சார்ந்த விஷயங்கள், உங்கள் உழைப்பு சார்ந்த விஷயங்களை வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து வெளியே போயிடும். அப்போ இந்த மாதிரி அமைப்பில் இருக்க உறவுகள்கிட்டையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய மனைவி மற்றும் கணவர் சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள், அது எந்த உறுப்பினராக இருந்தாலும் சரி, தூரத்து வழியிலேருந்து ஒருத்தர் வருவாங்க, நான் என்ன இருக்குது தூரத்து வழி உறவும்பாங்க, சம்மந்தமே இல்லாமல் நம்மகிட்ட ஆஜராகி நம்மளோட பழக்க வழக்கங்களாகி அது மூலமாக நம்ம தொழில் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கி அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம தொழில் சரி எப்போன்னு சரின்னு சிரிச்சுட்டு சரி தொழில் தானே பண்ண போகிறோன்னு பண்ணுவோம். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் மைனஸ். அந்த நேரத்தில் வந்து பாருங்கள், அப்படி ஒரு உறவு உள்ள வரும்போது பாருங்கள் கரெக்டாக 7 சனி உள்ள வந்து நிற்கும். 7 சனி ஆரம்பமாகிறதுக்கு ஒரு 6 மாதம் இருக்கும், இல்லை உள்ளே நிற்கும். அது அஷ்டம சனி ஆரம்பமாகிறதுக்கு ஒரு 2 மாதம் ஒரு 6 மாதம் முன்னாலே இந்த விஷயங்கள் நடக்கும். ஏன்னா முதல்ல கொடுத்து 2வது பிடுங்கிறது, இந்த மாதிரி அமைப்பு உள்ள அரங்கேறிடும். அப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த மாதிரி உறவுகளிடம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலதேவன் 10ஆம் வீடு. அப்போ உங்களுடைய மாமியார் என்று சொல்லக்கூடிய உறவுகள்கிட்டையும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் ராசி இலக்கத்திற்கு 10ஆம் இடமாக வேலை செய்கிறது எந்த ராசின்னு பார்த்தீங்கன்னா காலதேவ கணக்குப்படி 12வது ராசி என்று சொல்லக்கூடிய மீன ராசி. மீன ராசி பொதுவாகவே விரயத்துக்கு உண்டான ராசி. அது உங்களுக்கு வந்து 10வது ராசியாக வர்றதுனால வந்து மாமியார் சார்ந்த உறவுகள் அப்படிங்கிற உறவு வந்து உங்களுக்கு எவ்வளோதான் வந்து ஆரம்ப நிலையில் வந்து முட்டையும் ஆம்லெட்டும் போட்டு கறிமீன் எடுத்து கொடுத்து வச்சுருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அவங்களே உங்களை வந்து தேவையில்லாத வார்த்தை பேசுறதுக்கு உண்டான சூழல், அசிங்க அவமானங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழல், சில விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழல் அவங்களே உருவாக்குற மாதிரி இருக்கும். அப்போ அவங்ககிட்ட நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். சில பேருக்கு வந்து இந்த மீன ராசி வந்து பார்த்தீங்கன்னா 9வது ராசியாக வந்துடும். யாருக்கு வரும்? கடக ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது 9வது ராசியாக வரும். அப்போது நீங்கள் வந்து மிதுன ராசி அல்லது மிதுன லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து கடக லக்கணம் அல்லது கடக ராசி சம்மந்தப்பட்டிருக்கு. இந்த 2 ராசிக்கும் கடக லக்கணம் மிதுன ராசி கடக லக்கணம், கடக ராசி மிதுன லக்கணம், இந்த மாதிரி ஒரு அமைப்பில் நீங்கள் பிறந்தீங்கன்னா 9ஆம் இடம் அதாவது 9ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த மீன ராசி உங்களுக்கு வந்து பாதகத்தை செய்யுமான்னா கண்டிப்பாக அப்பவும் பாதகத்தை செய்யும். ஏன்னு கேட்டீங்கன்னா அது காலதேவனுக்கு விரைய ராசி. உங்களுக்கு உங்கள் ராசிப்படி பார்த்தாலும் லக்கணப்படி பார்த்தாலும் 10ஆம் இடமா வந்துடுது கர்ம ராசி. உங்களுடைய ராசிக்காக 9ஆம் இடமா வந்துடுது. உங்களுடைய பாக்கியங்கள் அனைத்தையும் அவங்க கொண்டு போயிடுவாங்க. நீங்கள் சம்பாதிச்சு வச்ச பாக்கியங்கள் பொருளாதாரங்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிடுவாங்க. அல்லது சில பேருக்கு ஜாதகம் யோகமாக இருக்கும்போது அவங்க மூலமாக இவங்க கொண்டு வரமே சூழல் வந்துடும். அப்போ இந்த உறவுகள் வந்து உங்களுக்கு ஆகுமாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது 10வது ராசின்னு சொல்கிறது 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அப்பா ஸ்தானத்துக்கு 2ஆம் இடமாக வருது, குடும்பஸ்தானமாக வருவதால் அப்பா வழியில் உள்ள குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்தெந்த உறவு இருக்கோ அவ்வளோ உறவை எடுத்துக்கங்க.
அந்த உறவுகளால் அனைத்தும் உங்களுக்கு தொல்லை இருக்கும். அந்த உறவுகளால் நீங்கள் பணத்தை இழக்கிற மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் வந்து ஒரு 10,000 கொடுங்க, 50,000 கொடுங்க கொடுத்து உதவுவாங்க. ஒரு காலகட்டத்தில் வந்து உங்கள் மொத்த பணத்தையும் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய அந்த அமைப்பு கண்டிப்பாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசி இலக்கணத்திற்கு 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி ஸ்தானம், அதாவது சிம்ம ராசி. சிம்ம ராசி அப்படிங்கிறது உங்களுக்கு யோகமானு கேட்டிங்கன்னா, இந்த ஜாதகர் கையில் வந்து சித்தப்பா என்று சொல்லக்கூடிய உறவுகள், அதே சமயத்தில் உங்கள் இளைய சகோதர சகோதரி உறவுகள், அண்ணனோட மூத்த பையன், இது போன்ற உறவுகளுக்கு வந்து நீங்கள் குடுக்கல் வாங்கல் பண்ணும்போது என்னன்னா உங்களால் அவங்க அதிர்ஷ்டமாகவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. உங்கள் அதிர்ஷ்டம் அவங்களுக்கு செயல்பட்டு கொண்டே இருக்கும். இந்த கிரகம் வந்து எங்கேயாவது ஒரு பக்கம் வந்து சூரியன் வந்து 6 எட்டு தொடர்பு கொண்டாரு அப்படின்னாச்சுன்னா உங்கள் அதிர்ஷ்டத்தையும் உங்கள் பொருளாதாரத்தையும் அவங்க கொண்டு போகிற சூழல் உருவாகும். அப்போ மிதுன ராசி மிதுன லக்கணத்தில் பிறந்துட்டீங்க. உங்கள் ஜாதகத்தில் வந்து எந்தெந்த உறவுகள்கிட்ட நம்ம வந்து நெருங்கி போகணும், நெருங்கி போகக்கூடாது அப்படிங்கிறது அவங்கவுங்க ஜாதகப்படி இந்த சொன்ன இந்த உறவுகள் கண்டிப்பாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நெருக்கடியை கொடுக்கும். அது எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் இந்த சொன்ன இந்த அமைப்பில் இருக்கிற இந்த ஸ்தானங்களில் இருந்து ஒரு கிரகம், யோகமான கிரகம் திசை நடத்தினா உங்கள் யோகங்களை அவங்க கொண்டு போயிடுவாங்க. அதே அமைப்பு லக்னாதிபதி சம்பந்தப்படார் அப்படின்னாச்சுன்னா பிரச்சனை சந்திக்கிற சூழ்நிலை உருவாகும். அப்போ ஒருத்தர் வந்து இந்த உறவுகள்கிட்ட வந்து நீங்கள் கவனமாக இருக்கும் பொழுது உங்கள் ராசி இலக்கணப்படி மேற்படி நான் சொன்ன இந்த உறவுகளால் வந்து உங்களுக்கு அசிங்க அவமானங்கள், பிரச்சனைகள், பொருளாதார இழப்புகள், நம்பிக்கையை செய்து மோசம் செய்கிறது, துரோகம் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உள்ள வரும். கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோவை நான் தெளிவாக கொடுக்குறேன் உங்களுக்கு. சரிங்களா? அப்போ இந்த வீடியோவை பார்க்குற அன்பர்களுக்கு வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, இந்த உறவுகள் உங்களை தேடி வரதா, அது லாபமா நஷ்டமா அப்படிங்கிறத, இதனால் நம்ம பொருளாதாரத்தை இழப்பமா இல்லை பொருளாதாரத்தை உண்டாக்குவோம் அப்படிங்கிறத அவரவர் ஜாதகம் தான் முடிவு பண்ணும். அதன்படி நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை வந்து ரேஸாக ஒரு அலையன்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஜோதிடரை கொடுத்து ஒரு அலையன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பணம், பொருளாதாரங்கள் உள்பட, தங்க நகை உள்பட எதுவும் கொடுக்கல் வாங்கல் நீங்கள் கரெக்டாக வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து நீங்கள் கஷ்டங்கள் இல்லாமல், நஷ்டங்கள் இல்லாமல், துரோகங்கள் இல்லாமல், வஞ்சனைகள் இல்லாமல், அதே சமயத்தில் மனம் வந்து காயப்படாமல் நீங்கள் நிம்மதியாக வாழலாம். இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு கான்செப்டுக்காக தான் இந்த வீடியோவை வந்து நான் தெளிவாக கொடுக்குறேன். ஏன்னா ஒரு மனிதன் வந்து கஷ்டப்படும் போது நீங்கள் சம்பாதிச்ச மொத்த பணத்தை இழந்தால் கூட உங்கள் மனசு வந்து வேதனைப்படாது. ஏதோ நம்ம சம்பாதிச்சோம், நமக்கு ஒரு போதாத காலம், நம்ம அழிச்சிட்டு போயிடணும் எண்ணம் வந்துடும். ஆனால் உறவுகளால் நீங்கள் அசிங்கப்படும் போதும், உறவுகளால் நீங்கள் ஏமாற்றப்படும் போதும், உறவுகளே உங்களுக்கு முதல்ல குத்தும் போதாங்க வலி வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அதை உணர்ந்தவங்களுக்கு புரியும். சரிங்களா? எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.